வணக்கம். உங்களை இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். பொதுவா ஒரு மாபெரும் ஆன்மீக ஆளுமை பத்தி நான் நினைக்கும்போது, அவங்க எந்த குறையும் இல்லாத ஒரு நேரடியான, அதாவது ஒரு நேர்த்தியான சில மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆமாம், நிச்சயமா. ஒரு கல்ல செதுக்கி செதுக்கி அதுல இருக்கிற கரடு முரடான பகுதிகளை எல்லாம் நீக்கிட்டு எந்த ஒரு சின்ன பிழையும் இல்லாத ஒரு முழுமையான வடிவமா மாற்றுவதுதான் ஆன்மீக பயணம் அப்படின்னு ஒரு பொதுவான பிம்பம் நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா அப்படிதான் நாமும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பிரபஞ்சத்தோட உச்சத்தை தொட்ட ஒரு மனிதர் வந்து நான் செஞ்ச தவறுகளையும் என்னுடைய சிறுமைகளையும் நீ ஆபரணமா அணிஞ்சுக்கணும் அப்படின்னு இறைவன் கிட்ட உரிமை பாராட்டினா அது எப்படி இருக்கும்? அதை கேட்கும் போதே ஒரு பெரிய முரண்பாடா தோணுதுல்ல. ஆமா, ஒரு மிகப்பெரிய முரடு தான். ஆனா அந்த முரண்பாட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான உண்மையத்தான் இன்னைக்கு நாம தேட போறோம். இது சும்மா தகவல்களை அடுக்கிற விஷயம் கிடையாது. அறிவோட சாரத்தை நம்ம ரசிச்சு ருசிக்க போற ஒரு பயணம். அருமையான தொடக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த தேடலுக்கு மூல ஆதாரமா இருக்கிறது வள்ளலார் அருளிய அருள் விளக்க மாலையில வர்ற 61வது பாடல். சரியா சொன்னீங்க. வெறும் 8 வரிகள் கொண்ட பாடல் இது. ஆனா இந்த 8 வரிக்குள்ள ஒரு மனிதன் பிரபஞ்ச எல்லையை தொடுற அந்த உச்சகட்ட ஆன்மீக பரிணாமமும், அதே நேரத்துல மனிதனுக்கே உரிய அந்த சிறுமைகளை ஒப்புக்கொள்ற ஒரு உன்னதமான சரணடைதலும் எப்படி எந்த முரண்பாடும் இல்லாம இணையுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். ஒரு மனிதனோட அகப்பயணம் எப்படி இயற்பியல் எல்லைகளை தாண்டி விரியுது அப்படின்னு புரிஞ்சிக்க முதல்ல அந்த பரிணாம வளர்ச்சியோட தொடக்கப்புள்ளியை நம்ம கவனிக்கணும். அதாவது அந்த முதல் 2 வரிகள்ல வர்ற விளக்கத்தை சொல்றீங்க. மண்ணுகின்ற பொன் வடிவம், மந்திரமாம் வடிவம் அப்படிங்கிற அந்த வரிகள் இல்லையா? ஆமாம், அதேதான். மனித உடல் அப்படிங்கிறது வெறும் சதை, எலும்பு, ரத்தம் இதனால ஆன ஒரு தற்காலிகமான கூடு அப்படிங்கிற பொதுவான பார்வையை உடைச்சு அது 3 பிரம்மாண்டமான நிலைகளா மேம்படுத்தப்படுறத இங்க நம்ம பார்க்க முடியுது. ஓ, 3 நிலைகளா? அது என்னென்ன நிலைகள்? பொன்வடிவு, மந்திர வடிவு, வான்வடிவு அப்படின்னு அந்த 3 நிலைகள் விரியுது. முதலாவதா ஒளிரக்கூடிய மற்றும் அழியாத தங்கம் மாதிரியான ஒரு உடல், அதான் பொன்வடிவு. தங்கம்னா எந்த காலத்திலையும் துருப்பிடிக்காத, தன் தன்மையை இழக்காத ஒரு உலோகம். ஆமா, எக்ஸாக்ட்லி. காலத்தால் அழியாத, நோயோ அல்லது மூப்போ நெருங்க முடியாத ஒரு தூய்மையான ஆற்றல் மையமா மனித உடல் மாறுறத தான் இந்த பொன்வடிவு குறிக்குது. பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு சாதாரண மரக்கப்பல விண்வெளியை தாங்குற ஒரு அதிநவீன ராக்கெட் மாதிரி, அதாவது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி அப்கிரேட் பண்றது போல இருக்கு. ரொம்ப அழகான ஒப்பீடு. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். இந்த தங்க உடலை தாண்டி அடுத்ததா மந்திர வடிவு அப்படின்னு சொல்றாரு. மந்திர வடிவு பேரை கேட்கும்போதே ஏதோ அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாயாஜாலம் மாதிரி ஒலிக்குதே. இது எப்படி சாத்தியம்? இது மாயாஜாலம் கிடையாது. மந்திரம் அப்படிங்கிறது ஒலியோட அதிர்வுகளோடும், அதாவது வைப்ரேஷன்ஸோட தொடர்புடையது. சத எலும்புகளை தாண்டி ஒரு மனிதனோட உடல் எப்படி அதிர்வுகளால் ஆன ஒரு அமைப்பா மாற முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, அதை புரிஞ்சுக்க கொஞ்சம் சவாலா தான் இருக்கு. இந்த சவாலான விஷயத்த புரிஞ்சுக்க நாம குவாண்டம் இயற்பியலோட அடிப்படைகளை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஒரு பொருளை ரொம்ப ஆழமா அணுக்கள் மற்றும் உப அணுக்கள் அளவுல பிரிச்சு பார்த்தா அங்க திடமான பொருட்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே வெறும் அதிர்வுகளும் ஆற்றல் அலைகளும் தான் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. சரியா சொன்னீங்க. மந்திரம் அப்படிங்கிறதும் பிரபஞ்சத்தோட ஆழமான ஒலி எதிர்வுதான். மனித உடல் அப்படிங்கிற திடமான தன்மையை இழந்த பிரபஞ்சத்தோட மூல அதிர்வுகளோடு தன்னை முழுமையா இணைச்சுக்கிற ஒரு நுட்பமான உடலா அது மாறுது. வாவ்! அப்போ 3வதா வர்ற அந்த வான்வடிவு. வான்வடிவு அப்படிங்கிறது இதைவிட பிரம்மாண்டமானது. வான் அப்படின்னா ஆகாயம். ஆகாயத்துக்கு எல்லையே கிடையாது. எந்த சுவரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா? கண்டிப்பா. ஆகாயங்கும்போது அது எல்லா இடத்திலயும் பரவி இருக்கும். அதே போல தன்னை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள சுருக்கிக்காம எல்லையற்ற பிரபஞ்ச விரிவாகவே தன் உடலை உணர்ற ஒரு நிலைதான் அந்த வான்வடிவு. இது அப்படியே கற்பனை செஞ்சு பார்க்கும்போது ஒரு சொட்டு மை ஒரு பெரிய கோளை தண்ணியில விழும் காட்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த மை தன் சிறு துளி அப்படிங்கிற அடையாளத்தை மெல்ல மெல்ல இழந்து அந்த கோளையில உள்ள நீர் முழுவதுமா அதுவாகவே விரிவடைஞ்சு பரவுது. அருமையான ஒரு உதாரணம். அதே போலதான் மனித உடல் அப்படிங்கிற குறுகிய அடையாளம் கரைஞ்சு எல்லையற்ற ஆகாயமா விரிவடையுது. ஆனா இந்த பிரம்மாண்டமான விரிவுக்கு பிறகு அவருக்கு ஒரு மணிமுடி சூட்டப்பட்டதா ஒரு பதிவு வருது. அதுதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. பொதுவா மணிமுடி, அதாவது கிரீடம் அப்படிங்கிறது உலகியல் ரீதியா ஒரு அதிகாரத்தோட அடையாளம். நான் தான் அரசன், நான் சொல்றத கேளு அப்படின்னு ஆதிக்கம் செலுத்துற ஒரு அடையாளம் அது. ஆமா. எல்லையற்ற ஆகாயமா விரிவடைஞ்ச ஒருத்தருக்கு
இப்படிப்பட்ட ஒரு குறுகிய அதிகாரத்தை குறிக்கிற மணிமுடி ஏன் தேவைப்படுது? ஆன்மீகத்துல அது அதிகாரத்தை குறிக்குதா அல்லது வேற ஏதேனும் பொறுப்பை உணர்த்துதா? நீங்க சரியா கேட்டீங்க. உலகியல் ரீதியா மணிமுடி அப்படிங்கிறது அதிகாரத்தை குறிக்கலாம். ஆனா ஆன்மீக பரிணாமத்துல அது ஒரு மாபெரும் பொறுப்போட அடையாளம். ஓ, பொறுப்பு அதிகாரத்துக்காக இல்லையா? நிச்சயமா இல்ல. இந்த மகுடம் மத்தவங்கள அடக்கி ஆடுறதுக்கானது கிடையாது. மாறாக பிரபஞ்சத்தோட தன்னை முழுமையா இணைச்சுக்கிட்டு செயல்படுறதுக்கான ஒரு தகுதி. அந்த மகுடம் சும்மா கிடைச்சிடல. அப்போ அந்த மகுடத்தோட சேர்ந்து வேற என்ன வருது? அந்த மகுடத்தோட சேர்ந்து பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு மாபெரும் பொறுப்பும் வருது. அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிற 5 பிரபஞ்ச தொழில்களையும் செய்யற ஒரு சுமை அது. இதத்தான் பாடலோட 3ஆம் 4ஆம் வரிகள்ல ஒரு சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த 5 தொழில்கள், அதாவது புதிய ஒன்ன படைக்கிறது, அதை தக்க வச்சு பாதுகாக்கிறது, காலப்போக்குல அதை அழிக்கிறது, உண்மையை சிறிது காலம் மறைச்சு வைக்கிறது, அப்புறம் அதை வெளிப்படுத்தி அருள் புரிவது. ஆமாம், அதே பஞ்சகிருத்தியங்கள் தான். ஆனா இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச இயக்கத்தை ஒரு தனி மனிதன் செய்யறதா சொல்றது மிகப்பெரிய ஒரு தத்துவ சிக்கலை உருவாக்குதே. நானே இந்த பிரபஞ்சத்தின் 5 தொழில்களையும் செய்கிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்றது பார்ப்பதற்கு மிகப்பெரிய கர்வம் போல தோணல. மேலோட்டமா பாக்கும்போது அப்படி ஒரு எண்ணம் வர்றது ரொம்ப இயல்புதான். அதாவது நான் தான் கடவுள், நான் தான் எல்லாம் செய்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு இருமாப்பு மாதிரி இது ஒலிக்குது. ஒரு ஆன்மீகவாதி எப்படி இவ்ளோ பெரிய கர்வத்தை கொண்டிருக்க முடியும்? இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது மனிதனோட உச்சக்கட்ட அகந்தை கிடையாது. இங்கதான் அத்வைத நிலை அப்படிங்கிற ஆழமான தத்துவத்தை நம்ம பார்க்கணும். அத்வைதம், அதாவது இரண்டு அல்லாதது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இறைவனும் மனிதனும் ஒன்றே அப்படிங்கிற நிலை. இங்கே இந்த 5 தொழில்களை செய்வது நான் அப்படிங்கிற தனி மனிதன் கிடையாது. அந்த நான் அப்படிங்கிற அகந்தை முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுச்சு. ஓ, அப்போ நான் அப்படிங்கிற உணர்வே அங்க இல்லையா? ஆமா, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற நான் அப்படிங்கிற எண்ணம் எந்த அளவுக்கு கரையுதோ அந்த அளவுக்கு அவனுக்குள்ள பிரபஞ்ச ஆற்றல் நிரம்புது. தனது அகத்திலும் புறத்திலும், அதாவது உள்ளேயும் வெளியேயும் நீக்கமற நிறைந்திருக்கிற இறைவனே தன்னுள் நின்று செயல்படுறதா அவர் உணர்றாரு. இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்லணும்னா, ஒரு புல்லாங்குழலை எடுத்துக்குவோம். புல்லாங்குழல் தனக்குள்ள எந்த அடைப்பும் இல்லாம முழுமையா வெறுமையா இருந்தா மட்டும்தான் அதுக்குள்ள நுழையிற காற்று இனிமையான இசையா வெளிவர முடியும். உண்மைதான். அந்த புல்லாங்குழலுக்குள்ள அடைப்பு இருந்தா இசை வராது. எக்ஸாக்ட்லி. அங்க இசை உருவாக காரணம் புல்லாங்குழல் கிடையாது. அதுக்குள்ள ஊதுற மூச்சு காற்றுதான். அந்த மூச்சு காற்றுக்கு தன்னை முழுமையா ஒப்பு கொடுப்பதுதான் புல்லாங்குழலோட வேலை. ஆஹா, அப்போ மனித மனமும் தனது கர்வத்தை முழுமையா காலி செஞ்சுட்டு பிரபஞ்ச ஆற்றல் தன் வழியே செயல்பட அனுமதிக்கிற சரணடைதலோட உச்சகட்ட வெளிப்பாடுதான்னு சொல்றீங்க? 100க்கு 100 உண்மை. புல்லாங்குழல் தனக்குள்ள இருக்கிற வெறுமையின் மூலமாகவே இசையை உருவாக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு புரிதல். அங்க கர்வத்துக்கு இடமே இல்ல, இருக்கிறது வெறும் கருவி அப்படிங்கிற உணர்வு மட்டும்தான். ஆமா. சரி, இந்த 5 தொழில்கள்ல படைத்தல், காத்தல், அழித்தல் இதெல்லாம் ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது. ஆனா மறைத்தல் மற்றும் அருளல் ஆகிய இரண்டும் ஏன் அங்க வருது? ஒரு பிரபஞ்ச இயக்கம் ஏன் உண்மையை மறைக்கணும்? மறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான செயல் போல தோணுதே. மறைத்தல் அப்படிங்கறத ஒரு ஏமாற்று வேலையா நம்ம பார்க்கக்கூடாது. அது ஒரு மாயை திரை. இப்போ ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஒரு புதிரை கொடுத்து அதற்கான விடைய சிறிது நேரம் மறைச்சு வைக்கிறது எதுக்காகன்னு நினைக்கிறீங்க? அந்த குழந்தை யோசிக்கணும், தன்னோட அறிவை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதேதான். அந்த புதிரை தீர்க்கிற பயணத்துல குழந்தை தனது அறிவையும் அனுபவத்தையும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தாய் எப்படி செய்றாங்க. அதுபோலவே பிரபஞ்சம் மனிதர்களுக்கு உடனடியாக எல்லா உண்மைகளையும் வெளிப்படுத்துறது கிடையாது. ஓ, அப்போ அந்த மாய ஒரு பயிற்சி மாதிரி. கண்டிப்பா. நம்மை சுற்றியுள்ள மாயை அப்படிங்கிற திரையின் மூலமா உண்மைய மறைச்சு நம்மை பல அனுபவங்கள், வழிகள், தேடல்கள் வழியா பயணிக்க வைக்குது. அந்த பயணத்தோட முடிவுல நாம பக்குவப்படும்போது அந்த திரைய அது விலக்குது. அதுதான் அருளல் அப்படின்னு சொல்றீங்களா? சரியா பிடிச்சிட்டீங்க. அதுதான் அருளல். ஆக மறைத்தல் அப்படிங்கிறது ஒரு தண்டனை கிடையாது. அது பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு களம். அருளல் அப்படிங்கிறது அந்த பரிணாமத்தோட இறுதி இலக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாபெரும் விளையாட்டு தன் வழியா பிரபஞ்ச ஆற்றல் நடத்துறத உணர்ற ஒருவரோட மனம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கும்? அது நினைக்கும் போதே புல்லரிக்குது.
அகத்திலும் புறத்திலும் பிரபஞ்சத்தோட இந்த இயக்கத்தை உணர்ற ஒருவருக்குள்ள உணர்வுகள் சாதாரணமா இருக்கவே முடியாது. ஆனா அந்த அனுபவம் நம்ம புலன்களுக்கு எட்டும் வகையில எப்படிப்பட்டதா இருக்கும்னு பாடல்ல குறிப்பிருக்கா? நிச்சயமா இருக்கு. பாடலோட 5, 6 மற்றும் 7ஆம் வரிகள்ல அத பத்தி தான் பேசுறாரு. அந்த அனுபவத்தை வெறும் வார்த்தைகளால விவரிக்கிறது கடினம்தான். ஆனாலும் அது ஒரு பன்முக புலன் அனுபவமா, அதாவது ஒரு மல்டி சென்சரி எக்ஸ்பீரியன்ஸா விரியுது. மல்டி சென்சரி அனுபவம்னா எப்படி சொல்றாரு? இறை ஆற்றலை நினைக்கும் ஒவ்வொரு முறையும் உள்ளம் முழுவதும் தெளிவான அமுதம் போல இனிப்பதாக ஒரு குறிப்பு வருது. அது ஏதோ ஒரு சாதாரண சுவை கிடையாது. நாக்குல படுற தேனோட சுவையை விட பல மடங்கு ஆழமா ஆன்மாவுல ஊறுற ஒரு இனிப்பது. வாவ், ஆன்மாவில் ஊறும் இனிப்பு. அது மட்டும் இல்லாம ஒரு ஒப்பற்ற தனி பேரொளியை காண்பதாகவும் மாணிக்கங்கள் மின்னும் சபையில நடனமாடுற ஒரு அரசனை உணர்வதாகவும் அந்த அனுபவம் நீளுது. இத கேக்குற நீங்க சற்றே உங்களோட வாழ்க்கையில கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இசைய கண்களை மூடி ரொம்ப ஆழமா ரசிக்கும்போது உங்களுக்குள்ள ஒருவித சிலிர்ப்பும் உங்களை சுற்றி உள்ள உலகம் மறந்து போகும் ஒரு தருணமும் ஏற்படும் இல்லையா? ஆமா, எல்லாரும் அத ஏதோ ஒரு கட்டத்துல உணர்ந்திருப்போம். அந்த உணர்வு மிகச் சிறியதுதான். ஆனா இங்க விவரிக்கப்படுறது ஒரு இருட்டறையில 1000 விளக்குகள் ஒரே நேரத்துல பிரகாசமா ஒளிர்வது மட்டும் இல்லாம, அந்த ஒளியின் பிரகாசத்தை கண்களால் பார்ப்பதோடு நிறுத்தாம அதை நாக்குல சுவையாகவும் உணர முடிகிறது அப்படிங்கிறது போல ஒரு பல புலன் உணர்வு நிலை. ரொம்ப அழகான விளக்கம். ஒளியை சுவைக்கிறது, சுவையை ஒளியாக காண்பது போன்ற ஒரு அற்புதமான கலவை இது. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. அந்த பல புலன் அனுபவம் நமது சாதாரண மனித மூளையோட புரிதலுக்கும் அப்பாற்பட்டது. அதனாலதான் அத ஒரு பேரொளியாகவும் மாணிக்கங்கள் மின்னும் சபையில நடக்கும் நடனமாகவும் உருவகப்படுத்துறாங்க. இந்த இடத்துல நடனம் அப்படிங்கிறது ஒரு குறியீடா பயன்படுத்தப்படுதா? கண்டிப்பா. இங்க நடனம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான குறியீடு. பிரபஞ்சம் ஒருபோதும் தேங்கி நிற்கிறதில்ல. பாத்தீங்கன்னா அணுக்களுக்குள் சுழலும் எலக்ட்ரான்கள் தொடங்கி விண்வெளியில சுழலும் பால்வீதி திரள்கள் வரை எல்லாமே ஒரு தொடர்ச்சியான இயக்கத்துல, ஒரு பிரம்மாண்டமான நடனத்துல தான் இருக்கு. ஆமாம், எல்லாமே ஒரு ரிதம், ஒரு தாளகதியில இயங்குது. அந்த நடனத்தோட மையப்புள்ளியோடு தன் இதயம் ஒத்திசைவத, அந்த தாளகதிய தன் உள்ளத்துல அவர் உணர்றாரு. இந்த எல்லையற்ற ஒளிநிலை, பேரானந்தம், பிரபஞ்ச இயக்கத்தை தன் வழிய அனுமதிக்கிற பக்குவம் என இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்த ஒருவரிடம் இறுதியா ஒரு எதிர்பாராத உணர்வு எஞ்சி இருக்கு. ஓ, இவ்வளவு பெரிய உச்சத்தை அடைஞ்ச அப்புறமும் ஒரு உணர்வா? ஆமா, அதுதான் மனித குலத்துக்கே மிக முக்கியமான ஒரு பாடமா அமையுது. பாடலோட இறுதி வரியில வர ஒரு ஆழமான வேண்டுதல் அது. ஒரு மனிதன் இவ்வளவு பிரம்மாண்டமான உச்சத்தை அடைஞ்ச பிறகு அங்க அவனுக்குள்ள எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாம நினைப்போம். ஆனா நடக்கிறது வேற. ஆமா, அந்த மாபெரும் பேரொளிகிட்ட என் உண்மையே ஒரு ஆபரணமாக ஏற்றுக்கொண்டு அருள் புரியும் நீ என்னுடைய பொய்களையும், அதாவது என் குறைகளையும் உனக்கான ஒரு அணிகலனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கப்படுது. ஒரு பக்கம் தான் வான் வடிவம் பெற்றுவிட்டதா பிரம்மாண்டமா உணர்பவர், மறுபக்கம் என் குறைகளை ஏற்றுக்கொள் அப்படின்னு மண்டியிடுவது ஒரு மாபெரும் முரண்பாடா தோணுதே. அந்த முரண்பாடுதான் மனித இயல்போட நிஜமான நேர்மை. மனித மனதோட இயல்பு என்ன அப்படின்னா, நாம ஒரு நல்ல காரியம் செஞ்சா அத ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டும் இல்லையா? கண்டிப்பா, நம்ம பெருமையை நாமே பலர்கிட்ட சொல்லுவோம். ஆனா ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டா அத ஆழமா புதைச்சு மறைக்க பாப்போம். ஆன்மீக பாதையில பயணிக்கிறவங்க கூட தங்கள ஒரு குறையற்ற புனிதம் போல காட்டிக்கவே விரும்புவாங்க. உண்மைதான், எந்த குறையும் இல்லாதவங்க மாதிரி காட்டிக்க நினைப்பாங்க. ஆனா தன்னை ஒரு பிரபஞ்ச வடிவமா உணர்ந்த பிறகும், நான் ஒரு காலத்துல மனிதனா இருந்தபோது செஞ்ச பிழைகளோ அல்லது என்னில் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கும் சிறு குறைகளோ மறைக்கப்பட வேண்டியவை அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவு அவருக்கு வருது. வாவ், தன்னோட குறைகளை மறைக்க வேண்டியதில்ல அப்படிங்கிற தெளிவா? ஆமாம், தன் சாதனைகளைப் போலவே தன் பிழைகளையும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அந்த பேரொளிகிட்ட சமர்ப்பிக்கிறாரு. இத நினைச்சு பார்க்கவே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இத பாத்தீங்கன்னா ஒரு உலக புகழ்பெற்ற வைர வியாபாரி கிட்ட போய் மடக்கிற ஒரு வியாபாரம் போல ஒப்பிடலான்னு தோணுது. வைர வியாபாரி எப்படி சொல்றீங்க? அதாவது அந்த வியாபாரி தரம் பிரிச்சு பளபளக்கும் எந்த குறையும் இல்லாத வைரங்களை மட்டுமே ஆபரணமா எடுத்துக்குவாரு. ஆனா அவர்கிட்ட ஒருத்தர் போய், ஐயா, இந்த சுத்தமான வைரங்களோட சேர்த்து தரையில கிடந்த இந்த உழைந்த சாதாரண கண்ணாடி துண்டுகளை மாலையாக கோர்த்து நீங்க அணிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்பது போல இருக்கு இந்த சரணாகதி. ஆஹா, ரொம்ப அற்புதமான உதாரணம். தன் குறைகளை கூட பெருமையோடு இறைவனோட ஆபரணமாக்க துடிக்கிற இந்த தைரியம் எப்படி வருது? அங்கதான் நாம அதிகாரத்துக்கும் ஆன்மீக பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்.
குறைகளை மறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு போலியான பாதுகாப்பு தேடுற முயற்சி. ஆனா தன் குறைகளை அப்படியே உள்ளபடியே சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது ஒரு முழுமையான சரணாகதி. முழுமையான சரணாகதி. ஜப்பானிய கலை ஒன்னு இருக்கு, கின்சுகி அப்படின்னு சொல்வாங்க. அத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடைந்த மண்பாண்டங்களை தங்கத்தை வச்சு ஒட்ட வைக்கிற கலை அதானே? அதேதான். உடைந்த தழும்புகளை மறைக்கிறதுக்கு பதிலா அந்த விரிசல்களை தங்கத்தால் நிரப்பி அந்த பொருளை முன்பை விட அழகா மாத்துவாங்க. மனிதனோட குறைகளும் அந்த விரிசல்களை போன்றவுதான். ரொம்ப பொருத்தமான உதாரணம். இதை இன்னொரு கோணத்துல பாருங்க. ஒரு குழந்தை தன் தாய்கிட்ட தன் வெற்றி பதக்கங்களை காட்டி பெருமைப்படும். அதே நேரத்துல தான் சேத்துல விளையாடி அழுக்கான ஆடைகளோடும் அதே தாயை கட்டிப்பிடிக்க தயங்குறதில்ல, இல்லையா? ஆமா, குழந்தைக்காவது அந்த தயக்கம் இருக்குமா என்ன? ஏன்னா அந்த தாய் தன் வெற்றியை மட்டுமல்ல, தன் அழுக்கையும் ஏற்றுக்கொள்வாள் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கு. அந்த நெருக்கம், அந்த அளப்பரிய நம்பிக்கைதான் தன் குறைகளையும் ஒரு ஆபரணமா இறைவன்கிட்ட கேட்கிற துணிவை தருது. நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஆழமான பயணம் வெறும் பல நூற்றாண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு ஆன்மீக சிந்தனை மட்டும் கிடையாது. இது நம் ஒவ்வொருவரோட அன்றாட வாழ்விற்கும் தேவையான ஒரு மிகச்சிறந்த தத்துவம். நிச்சயமா. ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கும் பிரபஞ்ச அளவிலான சக்திய, அதாவது அந்த பொன்வடிவ ஐந்தொழில் செய்யும் தகுதியை எவ்வாறு தன் கர்வமாக கருதாம இறைவனோட அருளாகவே பார்க்கறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரம் அந்த பேரானந்த நிலையில இருந்துகிட்டே தன் குறைகளை சிறிதும் மறைக்காம எப்படி ஒரு ஆபரணமா சமர்ப்பிக்கிறான் அப்படிங்கறதையும் ரொம்ப ஆழமா உணர்ந்தோம். ஆமா, இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்வில, உங்களது துறையில எவ்ளோ பெரிய உயரத்தை அடைந்தாலும் சரி, அந்த வெற்றிய ஒரு மணி முடியா அல்லாம ஒரு பொறுப்பா பார்க்க பழகுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது. உங்கள தேடி வர்ற அதிகாரமோ அங்கீகாரமோ மற்றவர்களை அடக்கி ஆழ்வதற்கானது கிடையாது. அது உங்களை சுற்றியுள்ள உலக காப்பதற்கும் வழிநடத்துவதற்கும் இயற்கையால் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கருவி. அதே போல உங்க தவறுகளை நினைச்சு முடங்கி போகாம அந்த குறைகளை நேர்மையா ஒப்புக்கொள்ற முதிர்ச்சியே உங்களை ஒரு முழுமையான மனிதனாக்கும் அப்படிங்கறத இந்த தேடல் நமக்கு உணர்த்துது. நாம இந்த தேடலோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பிரம்மாண்டமான சிந்தனை பயணத்தோட விளிம்புல நிக்கும்போது நீங்க ஒவ்வொருவரும் தனிமேல சிந்திச்சு பார்ப்பதற்காக ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நாம ஒவ்வொருவரும் நம் வாழ்வுல தேடிக்கிட்டு இருக்கிற அந்த முழுமை, அதாவது பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது என்ன? அது நமது குறைகளை, பிழைகளை முற்றிலுமா அழிச்சிட்டு உணர்வுகளே இல்லாத ஒரு இயந்திரம் போல செயல்படுவதில் இருக்கா? அல்லது அந்த சிறு குறைகளோடும் மனிதனுக்கே உரிய பிழைகளோடும் நம்மை உள்ளபடியே நேர்மையா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக அர்ப்பணிப்பதில் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வெட்கப்பட்டு மறைக்க நினைக்கிற உங்க குறைகள் உங்களின் பயணத்தை தடுக்கும் வெறும் தடையா? அல்லது அவையும் உங்களை முழுமையாக்க நீங்க அணியும் ஒரு விசித்திரமான ஆபரணம் தானா? இதை சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு பிரத்யேகமான தேடலில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களுடைய தேடல் தொடரட்டும்.